இது என் முதல் படைப்பு. இதை என் அன்னையின் காலடியில் சமர்ப்பிக்கிறேன். சுவாமியோ சத்தம்? மீனா, என்ன சத்தம்? ஏன் நீங்க எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துக்கிறோம் தெரியல. போதுமான ஆதாரங்கள் இருக்கு, ஆணையம் தெரியும், ஆனா அவனை பிடிக்க முடியல. இதான பதிலா சொல்ல போறீங்க? வெக்கமா இல்ல சார்? இந்த மதனுக்கு எல்லா வெளிநாட்டிலும் தொடர்பு இருக்கு, எல்லா கிளப்லயும் பங்கு உண்டு. அவன் ஒரு பெரிய புள்ளிட்ட, அது ஊருக்கு, நமக்கு இல்ல. நாங்க பிடிக்க வரோம்னு தெரிஞ்சதும் அவன் எப்படியோ மாயமா மறைஞ்சிடறான் சார். ஐயா, பிடிக்க வர சொல்லிட்டு மணி அடிச்சுட்டே போவீங்களா? மதன் கொஞ்சம் கொலைகளுக்கும் கொள்ளைகளுக்கு கணவில்லை. அவருடைய சகா பட்டாதி கடத்துல பெண்களுக்கு கணக்கு இல்லை. ஐ டோன்ட் நோ. இதுவே முடியலைங்கிற பதில் என்கிட்ட வரக்கூடாது. செங்கை ஸ்பெஷல் சிஐடி எப்படியும் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். Hello, how are you? Fine. How are you, man? Take your seat. Thank you. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். தவறு செய்யற எல்லாருமே எங்களை எதிர்பார்த்துட்டு தான் இருக்கு. இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. ஓகே, என்ன சாப்பிடுறீங்க? நான் சாப்பிட்டு போறதுக்காக இல்ல, உங்களை கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். போலீஸ்ல மாட்ட நான் என்னைக்கும் விரும்பினதில்லை. நானும் வெறுங்கையோட திரும்பினதே கிடையாது. மிஸ்டர் மதன், மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க. இல்லன்னா இதுக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். நான் இந்த நாட்டுல இருந்தா தானே என்ன தண்டிக்க முடியும். வெளிநாடு போயிட்டா வெளிநாட்டு கடத்திட்டு போன நடராஜர் சிலையே திரும்ப கொண்டு வந்தோம். நாங்க அது உயிரில்லாத சிலை, நான் உயிருள்ள மனுஷன், என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. போனா தானே கண்டுபிடிக்கிறதுக்கு. ஐ மீன் நீ போக முடியாது.
இந்த 3000 ரூபாய் கிடைச்சிட்டா உங்க அம்மாவை நீ காப்பாத்திடுவ இல்ல? ஆமாங்க, ஆபரேஷனுக்கு 3000 ரூபாய் ஆகும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். நான் வேலை செய்யாம யாருக்கும் கூலி கொடுக்கறது இல்ல. இவ்வளவு நாள் எங்க அம்மா உங்க வீட்டுல வேலை செஞ்சவங்களாச்சே. அதுக்கு மாசம் மாசம் சம்பளம் வாங்கியிருக்காங்க. இப்ப நீ என்கிட்ட கேக்குறது ரொம்ப பெரிய தொகை. இதுக்கு நீ என்ன செய்வ? இந்த பணத்துக்காக இப்ப நான் என்ன செய்யணும்? வெரி குட். இந்த கொஸ்டின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசா ஒண்ணு இல்ல, ரொம்ப சின்ன விஷயம்தான். அங்க பாரு. இந்த படத்தில் இருக்கிற பொண்ணு மாதிரி என் கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டீன்னா இந்த பணத்தை கொடுக்கறதுல எனக்கு ஆட்சேபனையே கிடையாது. வெரி குட். இப்ப நான் இந்த பணத்தை எடுத்துக்கலாமா? இதுக்காக மட்டும் 3000 ரூபாய் கொடுத்துட்டா நீ புத்திசாலியாயி நான் மடையன் ஆயிடுவேன். இந்த பணம் உங்க அம்மாட்ட போய் சேர்ந்துரும். ஆனா நீ போய் சேர மாட்ட. என்ன பணத்தை கொடுத்து மரியாதையா வெளியே அனுப்பிடு. இல்ல இங்க வந்தவங்க யாரையும் நான் வெளியே அனுப்பிச்சது இல்ல, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுதான் பழக்கம். சீ, கையெடு. ஏய், சத்தம் போட்ட வண்டியில ஏத்தும் போது வாயில பிளாஸ்டர் ஓட்ட வேண்டி வரும். வாடி. என்ன விடு. Come on, carry me.